ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் போகிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை என்ன சைஸில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு கேட்டிருக்கீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு டேரெக்டாக நோட்டிஃபிகேஷன் மூலிமா வரும். என்னோட செகண்ட் சேனல் விளாக்ஸ் ஆஃப் அஷுவையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட செகண்ட் சேனலோட லிங்க் வந்து நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக கருமுட்டை வந்து என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 23க்குள்ளே வந்து இருக்கலாம். 18 mmலேருந்து 23 mmக்குள்ளே இருக்கிற கருமுட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான சைஸ் கருமுட்டை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னும் எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 mmலேருந்து 20 mm வந்து கரெக்டான சைஸ் கருமுட்டைகள் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 12 mm இருக்குது, 14 mm இருக்குது, 15 mm இருக்குது, 17 mm தான் இருக்குது, இது கரெக்டான கருமுட்டை சைஸா அப்படின்னு வந்து கேட்குறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 15 mm, 16 mm, 17 mm இருக்குது அப்படின்னா அதுலேயுமே வந்து நிறைய பேரால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும். பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 15 mm, 16 mm, 17 mm இந்த மாதிரி இருக்கும்போது குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. சேம் டைம் அந்த சைஸ் கருமுட்டை இருந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறீங்க அப்படின்னா கூட நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைஸ் கருமுட்டைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கரேஜ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டைகள் வந்து பார்த்தீங்கன்னா 18 mmலேருந்து 23 mmக்குள்ளே இருக்கணும். 23க்கு மேலே போச்சு அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வந்து ஓவராக வந்து வளர்ச்சி அடைஞ்சிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அந்த மாதிரி ஓவராக வளர்ச்சி அடைஞ்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரிக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வந்து வரும். கருத்தரிக்க முடியாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. கருமுட்டைகளோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 mm, 4 mm, 5 mm இப்படிலாம் இருக்குது அப்படின்னா அந்த கருமுட்டைகள் வெடிக்காது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அது சிஸ்டாக மாறுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் ரொம்ப அதிகப்படியான சைஸில் வளர்ந்துருக்கு, 24 mm, 25 mm, 26 mm இந்த மாதிரி சைஸில் இருக்குது அப்படின்னா அதுவுமே வந்து ஒரு சிஸ்டாக ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அந்த கருமுட்டைகள் வெடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த விந்தணு வந்து அதை வந்து தொலைச்சிட்டு உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த ஒரு காரணத்தினால கூட நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுல வந்து பிரச்சனைகள் வந்து வரும். அந்த கருமுட்டை வந்து வெடிக்காமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. கருமுட்டைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகப்படியான வளர்ச்சி போனாலும் பிரச்சனை தான், இல்லை சைஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் வளர்ந்துருக்கு அப்படின்னாலும் பிரச்சனை தான். ரொம்ப சைஸ் கம்மியாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா கருத்தரிக்கிறதுல பிரச்சனை வரும். இந்த மாதிரி மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அதிகப்படியான வளர்ச்சி அடையும் போது அந்த கருமுட்டைகள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் போகிறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கருமுட்டைகள் வந்து 18 mmலேருந்து ஒரு 22 mmக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான கருமுட்டை சைஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இன்னொன்று நிறைய பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கருமுட்டை வந்து நல்லா வளரணும், அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க. நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், முடிஞ்ச அளவுக்கு அதை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து நான் சில டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா குடிக்கணும். இப்போ பீரியட் ஆகிடுச்சு அப்படின்னா பீரியட் டைம்லேருந்தே தண்ணி வந்து நல்லா குடிங்க. கிராம்பு தண்ணியும் நல்லா எடுத்துக்கோங்க. பீரியட் ஆகிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஏன் தண்ணி நல்லா குடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அந்த கருமுட்டை பை இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளை வந்து போச்சு அப்படின்னா தான் கருமுட்டைகள் வந்து நல்லா வளரும். அதனால் நல்லா தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு 4லேருந்து 5 லிட்டர் தண்ணி வந்து குடிங்க. நீங்கள் தண்ணி வந்து கம்மியாக குடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் சப்ளை, பிளட் சப்ளைலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருமுட்டை பைக்கு கம்மியாக போகும். அதனால் வந்து கருமுட்டை சைஸுகளும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தண்ணி குடிங்க. நல்லா வாக்கிங் போங்க பீரியட் டைமில். இப்போ டே 1 பீரியட்லேருந்து டே 14 பீரியட் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்லா வாக்கிங் பண்ணணும். அதாவது பீரியடான ஃபர்ஸ்ட் டேலேருந்து 14வது நாள் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். காலையில், மத்தியானம், நைட்டு, ஈவினிங் எல்லா டைமும் நீங்கள் வந்து நல்லா வாக்கிங் பண்ணுங்கள். சாப்பிட்டதுக்கப்புறம் வாக்கிங் பண்ணுறது பெஸ்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து இந்த டைமில் ரொம்ப முக்கியம். அதுவும் மெயினாக உங்களோட கருமுட்டைக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் வந்து பண்ணுங்கள். நீங்கள் பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் பண்ணும் போது உங்களோட கர்ப்பப்பைக்கும் ரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அந்த கருமுட்டை பைக்கும் ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். உங்களோட கருமுட்டைகளும் நல்லா வளரும்.
இல்லை என்னால் எக்ஸசைஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து யோகா, மெடிடேஷன் இந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். வாக்கிங் பண்ணுங்கள், நல்லா தண்ணி குடிங்க. கிராம்பு தண்ணி நிறைய பேர் வந்து ஐவிஎஃப் டைமில் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களுக்கு எக் பிக்கப் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக கிராம்பு தண்ணி வந்து 14 டேஸில் 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். வேறு என்ன டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமுட்டைகள் நல்லா வளர்கிறதுக்கு நட்ஸ் எடுத்துக்கோங்க, கீரைகள் நிறைய எடுத்துக்கோங்க, பழங்கள் நிறைய எடுத்துக்கோங்க, ஃபிஷ் நல்லா சாப்பிடுங்க. சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கருமுட்டை சைஸ் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரெஸ் இல்லாமல் எப்பவுமே நீங்கள் எப்படி ஜாலியாக இருப்பீங்களோ அந்த மாதிரி இருங்க. உங்களுக்கு எக் பிக்கப் பண்ண போகிறாங்க அப்படின்னும் போதே நீங்கள் வந்து நட்ஸ் நல்லா சாப்பிடுங்க, கீரை நல்லா எடுத்துக்கோங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுங்க, நல்லா வாக்கிங் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே நீங்கள் 3 மாதமாக பண்ணிட்டு வரீங்க, இல்லை ஒரு 4 மாதமாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. அவுட் சைட்லேருந்து எந்த ஒரு ஃபுட்டும் வாங்கி சாப்பிட்றதில்ல, ஒன்லி வந்து நீங்கள் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களோட கருமுட்டைகள் வந்து நல்ல சைஸுக்கு வந்து வரும். சேம் டைம் குவாலிட்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட செகண்ட் சேனல் vlog of Ashuயும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.